welcome back to my channel. So first of all an apology. எதுக்கு அந்த apologyனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிங்கல்ல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் வந்து ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணல, ரெகுலராக ஏன் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைம் எடுத்து எங்கிட்ட அது விசாரிச்சதுக்கே ஃபஸ்ட்டு தேங்க்யூ. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ப்ராப்பராக ரைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேகமான், அதுக்கப்புறமா வால்பாறை பிரித்து மேஞ்சோம். அந்த வீடியோ வந்து பார்த்தா லாஸ்ட் வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ என்னால் விட முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ரைடு போனோம் எல்லாப்பூர். அதில் நான் vlog பண்ணல. இட்ஸ் அ ரைட் டு ஃபர்கெட். எங்களுக்கு அதில் போய் உடம்பு சரியில்லாமல் போய் நிறைய பிரச்சனை ஆகி இட் வாஸ் அ டிசாஸ்டர். அதுக்கப்புறமா நான் ரைடே பண்ணல, பைக்கை தொடவே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ரைடே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போத்துலேருந்து நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியலனா கூட ரைடு முடித்த உடனே அந்த ரைடோடைய மொத்த சீரீஸையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விளாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ட்ராவல் விளாக் ஃபார்மேட் இருக்கும். பட் இந்த வீடியோலேருந்து இந்த சீரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தர மாதிரியாக இறங்கி செய்யலான்னு இருக்கேன். ஸோ நான் எத்தனை வீடியோ எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் விட போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக செய்யலாம் செய்ய போகிறேன். ஸோ நம்ம ரைடில் ரைடு இருக்குமோ இல்லையோ தரமான ஃபன் இருக்கும், அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. இந்த ரைடோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இந்த ரைடு தான். இந்தியாவில் இருக்க எல்லா மோட்டார் சைக்கிளிஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரீம் இருக்கும். ஒன்று வந்து நார்த்தில் இருக்க லே லடாக் போகிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்க கன்னியாகுமரி போகிறது. அந்த ட்ரீமில் பாதி இந்த ரைடில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துன்னு போகிறோம். யூஸ்வலாக என்னோட லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டேங்க் பேக், அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ், இது 2 தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு எக்ஸ்ட்ரா டெயில் பேக் எடுத்துன்னு போகிறேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் என்னோட லேப்டாப்பு சில எக்ஸ்ட்ரா கேட்ஜெட்ஸ் எடுத்துன்னு போகிறேன். அது மட்டும் இல்லை, ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம். ஸோ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணுற டேஸ்லேயே முடிஞ்சால் சரி, இல்லை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஸோ எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸு, எக்ஸ்ட்ரா திங்ஸ் அதெல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தேவை. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸை டம்ப் பண்ண முடியாது. அதனால நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேக் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், வியட்டாராவோடைய 40 லிட்டர் ட்ரை பேக். இது எப்படியே பர்ஃபார்ம் பண்ணுறதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைடில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீவயர் பண்ணோம். ஏன்னா ப்ரீவியஸ் ரைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் 2 மைக் இருக்கும். ஒன்று வந்து செனாவுடைய ஸ்பீக்கரில் இருக்கும், இன்னொன்று வந்து நான் பேசுறதுக்கு இருக்கும். ஸோ கிஷோர் இன்டர்காமில் என்கிட்ட பேசுறதையும் நான் உங்ககிட்ட பேசுறதையும் சைமல்டேனியஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த செட்டப் பண்ணேன். ஆனால் வந்து வின் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அதில் கேட்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அனாயிங்காக இருக்குது. எடிட் பண்ணவே முடியல அந்த வீடியோவில். இப்போ அந்த பிரச்சனைனால நான் செனாவில் இருக்க மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் நான் பேசுகிற மைக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். அண்ட் அதையும் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். ஸோ மொத்த ரீவயரிங்கும் பண்ணணும். இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. ஸோ இப்போ நான் இந்த ரீவயரிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து படுக்கணும். ஸோ நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறேன். நான் உங்களை காலையில் பார்க்குறேன். ஹலோ, கிளம்பிட்டேன் வந்துங்கிறேன். கைஸ், செம்மையான சம்பவம். ரைடில் சம்பவம் இல்லை, ரைடு ஆரம்பிக்கிறதுக்கே சம்பவம் சொல்கிறேன் இருக்கும். அப்பா அடிச்சு ஊற்றியாச்சு. கடவுளே, புள்ளியை கூட இந்த காப்பாற்றுப்பா. செம்ம சம்பவம். 5:30 வந்து பார்த்திங்கன்னா மீட்டப்பு. யூஸ்வலாக சொல்லுவேன் நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன்னு. ஆனால் இன்றைக்கி 5:30 மீட்டப்புக்கு 5:30க்கு என் தலைவன் தான் நான் ஃபோன் பண்ணி எழுப்பினான். செம்மையாக தூங்கிட்டு இருக்கிறேன். நைட்டு லேட் ஆகிடுச்சு ஹெல்மெட் எல்லாம் ரீவயரிங் பண்ணி தூங்குறதுக்கு. சரியான காணலாக போகிறோம். ஆனால் 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்செல்லாம் ரெடி ஆகிட்டேன். ஆனால் காலைல 4:30க்கு நான் அலாரம் வச்சேன். 4:45 அலாரமே அடிக்கலை. இல்லை அடிச்சு நான் தூக்கிட்டதான் ஒன்றும் தெரியல. நல்ல வேலை 5:30க்கு எழுப்பினா டாரான்னு அடிச்சு ஃபோனு. இட்ஸ் ஓகே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5:40 தான் ஆகுது. ஸோ 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் எழுந்து 10 நிமிஷத்தில் பல்ல வலிக்கின்னு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃபுல் வண்டி லோட் பண்ணின்னு கிளம்பிட்டேன். ஸோ தட்ஸ் த ஸ்பிரிட். நீங்களும் வந்து உங்கள் ரைடு கிளம்பும் போது இந்த அளவுக்கு லேட் ஆகக்கூடாது. அதாச்சும் எப்போ ரைடு ஆரம்பிக்கணுமோ அப்போ நீங்கள் தயவு செஞ்சு எழுந்தக்கூடாது. பட் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றத சொல்லி இந்த ரைடுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஒஃபிஷியலி we have started. Damn man, we are hitting Kanyakumari. பாய், பெரிய சபா பாய் போச்சு பாய். தூக்கிட்டேன் பாய், செம்மையா தூக்கிட்டேன் பாய். ஓகே போலாம்.
officially started. Trip set to 0, tank full. எல்லாமே கடைசியாக நான் வந்து சிக்மங்களூர் போகும்போது இந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுடா. இப்போ தானே அந்த எக்ஸைட்மெண்ட் திரும்பி வருது. இதெல்லாம் வந்து மாறிடுச்சு, வைப்பாயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே வைப் ஆகுது. சிக்மங்களூருக்கு அப்புறம் நம்ம போன ரைடுக்கு எதுவும் எல்லாமே வந்து சிக்மங்களூர் வைப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அது சிக்மங்களூர் இல்லை, அதனால சிக்மங்களூர் வைப்பே வரல. இதெல்லாம் போன ரைடெல்லாம் வந்து அந்த ரைடாகவே கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ரைடு தான் திரும்பி ரிவைவ் ஆன மாதிரி. கோவா நல்லா தான் இருந்துச்சு. இல்லை போன ரைடு தவிர வர எல்லா ரைடுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு சிக்மங்களூர் தான். சூரிய உதயம் காலை நேரம் 6:18 விடிஞ்சு 2 மணி நேரம் ஆகுது. பேசினே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை தாண்டி வந்துட்டோம். செம்மையாக பசிக்குது. எங்கேயாச்சும் ஒருத்தர் செட்டிங்கை போட்டு டிஃபனும் முடிச்சா தான் வேலையாகும். நான் வேறு கட் பண்ணி போட்டுன்னு வந்துட்டேன்னா செம்மையாக குளிருது. யூஸ்வலாக சூடாக இருக்கும், ஜாக்கெட்லாம் போட்டால். அந்த ஒரு செட்டப்பில் வந்தேன். ஆனால் வெதர் பின்னுது. இங்கே தான் வந்து நம்ம வேகமான் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பேக் நல்லா கேரக்டர் கொடுக்குது வண்டிக்கு. இந்த ஏறி ஏறுங்கிறது தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. சரி, நாங்கள் போய் டிஃபனை முடிச்சுட்டு வரோம். பயங்கரமாக பசிக்குது. சலே சலோ சலே சலோ, நான் போயிட்டுக்கிறேன். செம்ம இடம். தேங்க்ஸ்ண்ணா. ஐஸ் ஓய் செம்ம சாப்பாடு. பொங்கல், வடை, டீ, நிம்மதியாகுது. அண்ட் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா யூ அல்டிமேட்டு. மழை வேறு வந்துட்டு போய்க்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இன்னும் சூப்பராகுது. ஃபஸ்ட்டே சில்லுன்னு தான் இருக்குது, இன்னும் சில்லுன்னு இருக்குது. நேற்று நைட்டு வேறு தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிக்குது. அதனால தூங்காமல் ஓட்டணும். ஒரு பக்கம் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தூக்கம் வந்துடும்ன்ற ஒரு பயம் லைட்டாகுது. தூக்காமல் இருந்தால் சரி. மோஸ்ட்லி தூக்க மாட்டேன். தூக்கம் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நின்று அப்படியே பேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய லாஸ்ட் பாயிண்ட், அதாவது சவுத் மோஸ்ட் சைடில் வந்து நம்ம இருக்கிறதே லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். அவ்வளோதான் இந்தியா. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, வேறு உலகம். அங்கே போகிறோம். அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிங்கினே ஆக மாட்டேங்குது. ஸோ கன்னியாகுமரி, லே லடாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும். டிக் பண்ணி ஆகணும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அப்படின்னு. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years பிஃபோர் என்ன கேட்டிங்கன்னா நீ கன்னியாகுமரி போவியா அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் ஆமாம் கன்னியாகுமரி போவேன். ஆனால் பைக்கில் போவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு 10 நிமிஷமாக தான் வந்து யோசிச்சிருப்பேன். ஏன்னா பைக்கிங்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தே ஒரு 2 years பிஃபோர் தான். அதுவும் வந்து ஜாஸ்தியாக இருந்தே வந்து கிஷோரால் தான். ஸோ கிஷோருக்கு பைக் மேலே இருக்க பேஷனை பார்த்து தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி எனக்கு அந்த பேஷன் வந்து க்ரோ ஆச்சு. அண்டு அதெல்லாம் ஆனவனை கூட நான் வந்து என் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் வந்து கன்னியாகுமரி போவேன்னு. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் ரைடுன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் இது ட்ரீம் கூட பண்ணல. நான் வந்து கன்னியாகுமரி போவேன், கன்னியாகுமரி நம்ம ரைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சர்ரியலாக இருக்குது. பட் எல்லாம் பேக் பண்ணி ஸ்டார்டட். இந்த ரைடை முடிச்சுட்டு வந்தால் சரித்திரத்தில் நம்ம பேர் இருக்கோன்ற அந்த ஒரு உறுதி கன்ஃபார்ம். நிறைய பேர் போயிருக்காங்க கன்னியாகுமரிக்கு பைக்கில். பட் ஆனால் நம்ம போகிறது ஒரு ஸ்பெஷல் தானே. ஒவ்வொருத்தவங்க ஒரு வாட்டி போகும்போது அவங்க ஸ்பெஷல் தானே. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொட்டிட்டேன். பார்த்திங்கன்னா மதுரை மேலே தான் போனோம். மதுரை மேலே போனாலே 2 விஷயம் மெயினாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிகிர்தண்டா. பரோட்டா சாப்பிட முடியுமான்னு தெரில, ஆனால் ஜிகிர்தண்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த அடித்து ஊற்றுறோம். என்னடா இது ஒரு மெலிசான கோடுன்ற மாதிரி போய்ங்கிறாங்க 2 பேரும். ஓட்டுக்கு ரைட்டே எடுக்க மாட்டேங்க. மதுரை 248. ஏன்டா அங்கே ஓட்டாமல் இங்கே ஓட்டுங்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என் தலைவனை பின்னாடி காணும். ஸோ என் தலைவன் வர இருக்கும், நான் வெள்ளமாக போகிறேன். யூஸ்வலாக எனக்கு தானடா தூக்கம் வரும், நீ கன்று மாதிரி ஓட்டுவேடா. எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்கிறா. ஃபன் பண்ணிட்டுக்கிறேன் நான். ஐயோ ஐயோ, நான் தான் பார்க்குறேன் எதுக்கு வரல நான் ஒருத்தர் நிற்க வச்சேன். அப்புறம் வெள்ளமாக போனேன். சேலம்குள்ளே வந்தாலே இது ஒரு பிரச்சனை, பயங்கரமான டிராஃபிக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சு மூவ் ஆயிடுச்சு வண்டி. வீக்கெண்ட் என்ன இது கிளம்பி எதுக்கு வருது? டிராஃபிக் இருக்காதுன்றதுக்காக தானே வருது. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. வா.
ஆமாம். ஐயோ ஏன்டா இவனுக்கு டிராஃபிக் பண்ணுறானுங்க? டிராஃபிக் பிடிக்க மாட்டேங்குதுடா எனக்கு. செட்டி எனக்கு பிடிக்கிறதில்ல. ஆமாம். ஏய் 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 என்ன பே? ஏய் யோயோ ஏய் சாண்ட்ரோ அப்படி கிடையாதுடா. சாண்ட்ரோலாம் வந்து மாதிரி நல்ல மஸ்த் வண்டிடாது. ஓட்ட தரல அவருக்கு வண்டிகள்லாம் வந்து செம்ம வண்டி தான். 235 கிலோமீட்டர்ஸ் ஒரே ரோடு. ஆமாம், மதுரை. யார் ஹிட்டிங் மதுரை போகிறோம். ஜிகர் தண்டை அடித்து ஊற்றுறோம். ஏய் இவர் பாடுறா பின்மண்டிக்கு வயசு போட்டு போயின்னுங்கிறாரு. அதுலேயே பாதி தாங்குது. ஐயோ ரொம்ப ரகடாக்கிறாங்களே இங்கே. ஸோ ரைட் நோ நம்ம எங்கே இருக்கோம்னா, இது மதுரையிலேருந்து கொஞ்சம் மதுரைக்கு இன்னும் ஒரு 150-130 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்குது ரேஞ்சு. ஸோ ஃபியூவல் போட்டுன்னு போயிடுவோம் அங்கேயா. சரி, ஃபுல் டேங்க்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. செய்ய எங்கே தாண்டா இதுக்குள்ளதான் அங்கெங்கே போகிறோம். போன வாட்டி தான் அப்படி போயிட்டு அங்கேருந்து சுற்றின்னு வந்தோம். திஸ் இஸ் த டெம்பிள் சிட்டி. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. டெம்பிள் சிட்டி. அடுத்த வாட்டி மதுரை பக்கம் வந்தால் வரேன். செம்ம சாப்பாடு. அப்பா ஸ்பெஷல் மீல்ஸு, ஃபுல் மீல்ஸு அந்த மாதிரி. ஜிகர் தண்டாவும் குடித்தேன். ஆனால் அது காட்ட முடியல. நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தானா உள்ளே பயங்கரமான ரஷ்ஷு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வீக்கெண்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பா சீசனு. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. எக்கச்சக்கமான க்ரௌடு. இப்போ நான் கஷ்டப்பட்டு தூங்காமல் ஓட்டின்னு போனோம். அதுதான் இருக்கிற ஒரே சேலஞ்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பெட்டர் நம்ம கேஸ் போட்டுன்னு போயிடலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா எங்கேயாவது இடத்துல நிற்க வச்சு நம்மளும் ரெயின் கேஸ் கவர் போட்டுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான். இன்னும் 3 hours 34 minutes 250 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது நம்மளோட ஸ்டேக்கு. ஏம்மா செகண்ட் கியர் இருந்துக்குது. நான் டக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் கியரில் இருக்குதுன்னு மலையில் ஓட்டுறதும் ஒரு வகையான ஃபன்னு தான். ரெயின் விளாக். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கவரும் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் ரெயின் கவர் போடல. ரெயின் ஜாக்கெட்டு ரெயின் பேண்ட் ரெண்டுமே இருக்குது. பட் ஆனால் நாங்கள் இப்போதைக்கு போடல. ஏன்னா இது வந்து இந்த மெஷ் ஜாக்கெட் மேலே காஞ்சிடும் ஈஸியாக. இன்கேஸ் நின்றுச்சுன்னா. அப்படி இல்லைன்னா திரும்பி நின்று அது எல்லாத்தையும் அவுத்து திரும்பி உள்ளே எடுத்து வைக்கணும். ஸோ ரொம்ப ஹெவியாக ஆகுது. அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிற்க வச்சு ரெயின் கவர் ரெயின் தான் போட்டுக்கலாம். காய்ஸ் பீக் பியூட்டி. யாருமே வந்து கன்னியாகுமரிக்கு மலையில் ரைட் பண்ணியிருப்பாங்கலாம் எனக்கு தெரியல. கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்து அத்தனை பேர், நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண ஒரே விஷயம், கன்னியாகுமரியெல்லாம் சூப்பர், கன்னியாகுமரி ரைடெல்லாம் வந்து எப்பிக்காக இருக்கும். ஆனால் வெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக கலப்பொண்ணு. நான் வேறு நல்லா ஜிகிட்டு நான் குஷ்டம் வந்துக்கிறேன். இது மலை தூரல் மலை தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நல்லா ஜகஜோதி ஆட்டிச்சுன்னா அப்போ வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி பட்டு 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 சுந்தரி என்ன தொட்டு 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 நீ புல்லரி என் பேர் மீனாகுமாரி என் ஊரு கன்னியாகுமரி. குளிரவே மாட்டேங்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர்ச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஹீட்டு தான். அதனால் மழை அடிக்கிறது வந்து ஜாலி தான். குளிர் அளவுக்கு மழை அடிக்கல. நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை. பாசிங் க்ளவுட்ஸ் ஆக்கும். நீனா ட்ரோன் இன்னைக்கு போவோம் நாளைக்கு வரும். வெதரில் இந்த மாதிரி கடிக்குமா? என்ன கடிக்கும்? இந்த மாதிரி டெம்பரேச்சரில் கன்னியாகுமரி போன சரித்திரம் நம்மளுக்கு தான் சேரும். இப்போ கூட நீ ட்ரோன் ஏறா என்னடா ஆகிடுப்போது? நெஞ்சு போனால் தண்ணி இறங்க போகுது. பீச்சில் காய வச்சிடலாம். அதுன்னு போய் அவ்வளோதான். எடுக்காதண்ணா. நீங்கள் யாருங்க? யாருன்னே தெரில. எங்கள் நம்பர் நோட் பண்ணிங்கிறது யாரு? டிஆர்ஓங்களா?
யாருன்னே தெரிலங்க. வந்தானுங்க, நின்னானுங்க, செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு அவன் பாட்டுக்கு நின்றுக்கிறான், ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுக்கிறான். பைத்தியக்காரன். திருடுங்க வந்தால் என்ன பண்ணுவீங்க, இது வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு அவனே பார்க்க திருடுற மாதிரி தான் இருக்கான். யார் ஓடலாம் இங்கே வாங்கினா நம்பர் நோட் பண்ணிக்கிறான், பைக் நம்பரை. எதுக்கு பைக் நம்பர் நோட் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதுக்கு நின்னோம்னா, கிஷோரோடைய ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளை பண்ணோம். அது ட்ரோன் என் மகந்து கரெக்டாக இறங்கி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோ லேண்ட் ஆகிடுச்சு. சென்டர் ஹைவேல ஆட்டோ லேண்ட் ஆகிடுச்சு. அடிச்சு ஃபுல்லாக பீஸ் ஆகிடுச்சு. ஒரு மோட்டர் ஒரு பக்கம் போச்சு, நொறுங்கிடுச்சு. அது நான் போங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி அவன் ட்ரோன் கிராஷ் ஆகி சரி பண்ணி தான் ரெடி பண்ணுது. இந்த வாட்டி சுத்தம் மொத்தமாக போச்சு. லாரி பஸ்ஸே எரிச்சது மேலே. கஷ்டமாகுது. பட் ஆனால் அந்த டேட்டா எடுத்துன்னு வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். மத்தியானம் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம், ப்ளஸ் இப்போ ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம். அந்த டேட்டா அட்லீஸ்ட் ரிகவர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். மெமரி கார்டுலேருந்து வந்தானுங்க, கடுப்பேற்றிட்டு போயிட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. செம்ம கிளைமேட்டுங்க, செம்ம கிளைமேட்டு, செம்ம ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து ரொம்ப ஆனால் ட்ரோன் கிராஷ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்செட்டிங்காக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. ஃபைன், ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன்ஸ் இன் ரைடு. என்ன பண்ணுறது? பெட்ரோலுக்கு நிற்க வச்சான், நான் நின்றுட்டேன். சரி நம்மளும் ஃபுல் டேங்க் பண்ணிடுவோம். 6 மணி. லுக் அட் திஸ் வெட் ரோட்ஸ், ஹைவேஸ், கோல்ட் ஏர். நின்றுக்கிற ட்ரோன் எப்படி இருந்துச்சு? சரி விடு, ஆண்டாச்சு. அம்மா என்னடா இது, போயிட்டேன் ஒரு செகண்டு. அம்மாடி, பிளிங்கர்ஸ் எல்லாம் இல்லை பை. நம்ம தான் பிளிங்கர்ஸ், நான் தான் இல்லை, யாருமே இல்லை. ஜன்னட்டு தான் அவ, ஜன்னட்டாகியா அம்மா. இதுதான். ஆமாம், அந்த பால்கனியில் தான் நம்ம ரூமேவா. ஆமாம், அதே தான்.